ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ எல் நீனோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. வெளிநாடுகளில் அந்த மாதிரி நடக்கிறத காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இதில் எதுக்கு பரப்புகிறாங்கன்னே தெரியல. ஏற்கனவே ஏப்ரல் மே வெயில்லையே முடியலை. படப்பிடிப்பெல்லாம் வெயிலில் இருக்கிறதுனாலேயே தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இன்னமும் எரிச்சலாக இருக்குது. இப்போ வெயில் நேரடியாக தாக்கல் அப்படின்னாலும் அந்த வெக்கம் அதிகமாக தான் இருக்குது. இரவெல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்குது. எங்கேயாவது குளிர் தேசம் பார்த்து ஓடி போயிடலாமான்னு தோணுது. இந்த உலகத்தில் எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கட்டுங்க. ஆனால் நமக்கு நம்மளுடைய இந்திய பூமி ஒரு நல்ல ஒரு தட்பவெப்ப சூழல் உள்ள பூமியை தான் நான் நம்புகிறேன். இங்கே எதுவும் வராது, வரக்கூடாது. நமக்கு உயிர்களுக்கான பயிர்களுக்கான தேவையான வெப்பமும் மழையும் இருந்தால் அது போதும். இந்த மண் நம்மளை காப்பாற்றும், இந்த பூமி நம்மளை காப்பாற்றும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இயற்கையாக நடக்குதா, செயற்கையாக நடக்குதா, செயற்கையாக கொண்டு வராங்களா, செய்கிறாங்களாங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ வருஷமாக நம்மளெல்லாம் இந்த மண் காப்பாற்றிருக்கு. ஸோ இனிமேலும் நம்மை காப்பாற்று நம்ம நம்புவோம். எங்கே எது நடந்தாலும் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கோம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இங்கே நடக்குதா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணை பாதுகாக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். தயவுசெய்து நிறைய மரங்களை நடணும் மக்களே. மரங்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு. இப்போ வீடே பார்த்துட்டிங்கன்னா வீட்டை சுற்றி காரை போட்டு எல்லாம் ஃபுல் பண்ணிடுறோம். இடம் இல்லாதவங்க பரவாயில்ல, இடம் இருக்கிறவங்க தயவுசெய்து மரத்தெல்லாம் நடுங்க. நம்ம மண்ணை பாதுகாப்போம், மண் நம்மளை பாதுகாக்கும்.